ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங் டு ஆளுங்க. இன்றைக்கி சாட்டர்டே. இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் படித்த கவிதையில் பிடிச்சதில் ஒன்று சொல்கிறேன். தன்னம்பிக்கை கவிதைங்க. உனக்கு மேலே உள்ளவனை பார்த்து ஏங்காதே, தாழ்வு மனப்பான்மை வரும். உனக்கு கீழே உள்ளவனை பார்த்து ஏளனமாய் பார்க்காதே, தலைக்கணம் வரும். உன்னை யாரோடும் ஒப்பிடாமல் நீ நீயாக இரு, தன்னம்பிக்கை வரும். நல்லா இருக்கு இல்லைங்க கவிதை. அந்த மார்னிங் ரொட்டீனுக்கு போயிடலாம். ஒயிட் ரைஸ் வைக்கிறதுக்கு அரிசி ஒரு போட்டு வச்சாச்சு. அந்த ரைஸு வச்சிடலாம். அண்டு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் தொக்கு செய்யலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. நேற்று நாள் சுத்தமாக முடியல. ஸோ நேற்று வீடியோ ஷூட் பண்ணவே முடியல. ஒரு 4-5 கிளிப்பிங்ஸ் தான் எடுத்திருந்தேன். அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. ஒயிட் ரைஸ் வச்சு எடுத்து ஹாட் பாக்ஸில் போட்டாச்சுங்க. அண்டு பீக்கங்காய் பொரியல் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் தாளித்து விட்டுருக்கேன். அந்த கத்திரிக்காய் தொக்கு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. இதோட ரெசிபி போடுறேன் நான். நம்ம சேனலில் போய் பாருங்கள். ஒயிட் ரைஸுக்கு தொட்டு சாப்பிட சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அண்டு பார்த்திங்கன்னா அடுத்ததாக பால் காய வச்சிடலாம். அந்த ரசத்துக்கு ரெடி பண்ணிடலாம் பாருங்கள். தக்காளி வேக போட்டாச்சு, புளி ஊறிட்டுருக்கு. வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த பீக்கங்காய் பொரியல் பாருங்கள் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பூ போட்டு இறக்கிடலாம். அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சட்னி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கருவேப்பிலையோட கொஞ்சம் புதினாவே ஆட் பண்ணிட்டேங்க. தேவையான பொருட்கள்லாம் போட்டு வதக்கிட்டுருக்கேன். அண்ட் ஃபைனலாக கருவேப்பிலை ஒரு கொத்து, புதினா ரெண்டுமே ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லதுங்க. ஸோ ரெண்டையுமே நான் சம அளவு போட்டு சட்னி அரைச்சிக்கிட்டேன். நம்ம தக்காளி ஆட் பண்ணலைங்க, நான் புளி மட்டும் ஆட் பண்ணி அரைச்சிருக்கேன். நீங்கள் புளிக்கு ஆல்டர்னேட்டிவாக தக்காளி கூட ஆட் பண்ணி அரைக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்றைக்கி தோசைக்கு இதுதாங்க சைட் டிஷ்ஷு. நம்ம அப்படியே கருவேப்பிலையை குழந்தைக்கு சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சட்னியாக காரம் இல்லாமல் அரைச்சி கொடுத்தா அவங்களுக்கு சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ அதனால் நான் சட்னியாக அரைச்சிருக்கேன். சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அந்த குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலாம். தோசை ரெடி பண்ணி அவங்களுக்கு போட்டு கொடுத்தாச்சு. அண்டு அவங்களுக்கு லஞ்சும் போட்டு அனுப்பியாச்சுங்க. அண்டு ரசம்ங்க. ரசமும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. என்னோடய சேனலில் நிறையா ரெசிபிஸ் நான் போட்டிருக்குறேங்க, ஃபுட் ரெசிபிஸு. நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இது காஃபிங்க. காஃபி ரெடி பண்ணி குடிச்சிட்டு வந்துடலாம். அண்டு எக்கு வேக போட்டிருக்கேன். டெய்லி குழந்தைங்களுக்கு ஒரு எக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. அண்டு ஃபைனலாக பாத்திரம்லாம் வாஷ் பண்ணியாச்சு. அண்டு சாமிக்கு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு கடைக்கு கிளம்பியாச்சுங்க. இதோட இந்த விளாக் முடியுது. தேங்க்யூ.